வசந்தாலா அவர்களுக்கும் எனக்கு முன்பாக பேசியிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஜெனரல் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையில் அமைந்திருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய மதிப்புமிக்க அனைத்து தலைவர்களுக்கும் சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஏஐ தொழிற்சி இயக்கத்தினுடைய அன்புமிக்க தோழர்களுக்கும் சகோதர அவர்களுடைய புரட்சிகரமான வாய்ப்புகளை கிடைத்தோம். நேரம் மிக மிக முக்கியமான இருக்கிறதுனால ஒதுக்கப்பட்ட நிமிடத்திற்குள் வார்த்தையை நான் பேசி தொடர்கிறேன். பொதுவாக ஏஐயுடைய மாநாட்டு கலந்து கொள்வது மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய அதுவும் 75 ஆண்டுகள் வைரவையாவை கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. வைரம் வாய்ந்த பல அனுபவங்களோடு இந்தியாவில் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இந்த மிகப்பெரும் தொழிற்சி இயக்கம் இந்த அளவுக்கு நீடித்திருப்பதற்கும் நிலைத்திருப்பதற்கும் கட்டுக்கோப்பாக பயணித்து கொண்டிருப்பதற்கும் தொழிற்சங்க இயக்கம் வலுவாக செயல்பட முடியுவதற்கு உங்களுடைய அமைப்பு எங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கக்கூடிய அமைப்பு என்கிற முறையில் மீண்டும் உங்களிடத்தை பேசுவதற்காக எனக்கு மகிழ்ச்சி நான் பொதுவாக சிகரத்திற்கு இமயம் என்று சொல்வார்கள். பொதுத்துறை என்று சொன்னால் பொதுத்துறைகளின் இமயமாக எல்ஐசி விலகி எதற்காக எல்ஐசி பார்த்து நாம் பெருமைக்கிறோம்? இந்தியாவில் இந்தியர்கள் ஏராளமான மன உளைச்சலுக்கும் வாழ்க்கை நெருக்கடிக்கும் தொழிலாளர் விவசாயிகள் சிக்கிக் கொண்டிருக்கிற 150 கோடி மக்களுக்கு மத்தியில் ஏறக்குறைய 39 கோடி மக்கள் நிம்மதியாக கொள்வதற்கு காரணம் எல்ஐசி. எனக்கு மாரடை வருவான் கவலைப்பட மாட்டேன். மருத்துவத்திற்கு எல்ஐசி காப்பீடு, குழந்தைகள் கைவிட்டாலும் என் முதுமை காலத்தை காப்பாற்ற என்னுடைய சேமிப்பு எல்ஐசி என்று இந்தியர்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய காப்பீடு. அதனால் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்க இயக்கத்தில் எல்ஐசி பணியாற்றுகிற 10 லட்சம் ஊழியர்களை பாதுகாத்த பாரம்பரியத்தோடு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிற மகத்தான அமைப்பு என்கிற முறையில் மேலும் இது பெருமைக்குரிய அமைப்பாக இருக்கிறது. பல சவால்களை நாம் எதிர்கொண்டிருக்கிற ஒரு உலகம். எனக்கு முன் பேசிக்கக்கூடிய மதிப்புமிக்க தலைவர்கள் ஏராளமான விவரங்களை உலக அளவில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளையும் இந்திய நெருக்கடி குறிப்பிட்டார். ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபர் ஒவ்வொரு தனிநாட்டினுடைய அரசியலின் மீதும் வர்த்தகத்தின் மீதும் சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் நாட்டுடைய அரசாங்கம், இந்தியாவுடைய பிரதமர் இங்க இருக்கிற பொதுத்துறையின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பொதுத்துறையில் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்தியாவின் பொருளாதாரத்தினுடைய ஒரு வலுவான பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது. எல்ஐசியுடைய பாதுகாப்பு என்பது பொதுத்துறையுடைய பாதுகாப்பு என்பது இந்திய பொருளாதாரத்துடைய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது என்கிற காரணத்தினால்தான் இந்த துறை தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியும் அந்த போராட்டத்தை நடத்துகிறது. ஒரு தொழிற்சங்க இயக்கம் 75 ஆண்டுகள் கடந்திருக்கிற பின்னணியில் இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய சேலம் கூட மனித உரிமைகளுக்காக போராடிய 22 கம்யூனிஸ்டுகளை சேலம் சிறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட 75 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிற ஒரு மண்ணில் தான் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற எண்ணற்ற தியாகங்கள் தான் தொழிற்சங்க இயக்கம் வலுவாக காலப்படுவதற்கான தியாகங்களுடைய பாதங்களில் இருந்துதான் நிமிர்ந்து நிற்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஓரளவுக்கு இந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சமூக பாதுகாப்பு, விடுமுறை பாதுகாப்பு, ஊதிய பாதுகாப்பு, ஏன் இருக்கின்ற மனிதர்களையே கம்பீரமாக தலைவர்களுக்கக்கூடிய எல்ஐசி ஊழியர் இருக்கிற பாதுகாப்பை பெற்றுவதற்கு அடிப்படை காரணம் அரசாங்கம் அல்ல, நீங்கள் உருவாக்கிய அமைப்பு என்பதனை நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவீர்கள். தொழிற்சங்க இயக்கத்தில் சொல்கிற போது முறைசாரா தொழிலாளிகளும் அமைப்பு சார்ந்த பிரிவுகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளும் இரண்டரை கலந்திருக்கிற இந்தியாவில் ஓரளவுக்கு அமைப்பு சார்ந்த தொழிலாளிகள் சில பாதுகாப்புகளை பெற முடிந்ததற்கான பொதுத்துறை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பல பாதுகாப்பான சட்டங்களும் உரிமைகளும் சில முன்னுதாரணங்கள் தான். ஆனால் இந்த காலம் என்பது சங்கம் அமைத்துக் கொள்வதற்கே அனுமதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய கார்பரேட்டுகள் அவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் இந்திய நாட்டினுடைய உழைப்பாய் மக்களை வேட்டையாட முடியும், வேட்டையாடி கொடுங்கள் என்று அரசாங்கம் பச்சை கம்பளம் இருக்கிறது. இதை தட்டி கேட்க வேண்டிய சட்டம், நீதிமன்றம், சமூகத்தின் அறிவார்ந்த பெருமக்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கடுமையான அரசாங்கத்தின் கொள்கையால் பாதிக்கப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள் தங்களுக்கான எந்த பாதுகாப்பையும் கேட்டுப் பெற முடியாத நிலையில் தான் ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய கலெக்டிவ் பார்ட்டி கூட்டு பெற உதவி மூலமாக
முதலாளிகளோடும் அரசாங்கத்தோடும் பேச விரும்புகிறாங்க. ஆனால் இந்த கூட்டு பேரம் செய்யக்கூடிய ஒரு சம உரிமை, சுயமரியாதை, அதை உறுதி செய்வதற்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே அமைப்பு, நம் நாட்டின் தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு தொழிற்சங்க இயக்கம் தான். இந்த தொழிற்சங்க இயக்கத்திலே முற்றிலுமாக அழிவுறுத்தக்கூடிய காரியம் இந்தியாவுடைய பிரதமர், அதனுடைய அரசு, அதனுடைய கட்சி எல்லாமே இந்தியாவுடைய ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான அமைப்புகளின் மீது ஒரு பெரும் தாக்குதலை, எப்படி ட்ரம்ப் உலகம் முழுவதும் தன்னுடைய நவீன ஆயுதங்களின் மூலமான நாடுகளை அச்சுறுத்துகிறாரோ, இந்திய நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் தங்களின் நவீன அரசியல் யுக்திகளின் மூலமாக ஒரு கொடூரமான தாக்குதலை பல முனைகளில் தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். பொதுத்துறைகளை தாக்குவது ஒரு விதமான சட்டம், ஒன்றுபட்ட மக்களை தாக்குவது என்பது வகுப்புவாதத்தின் மூலமான அரசியல், தனி மனித உரிமைகளை அழித்தொழிப்பது என்பது சமூகத்தின் மீது போராடக்கூடிய ஊழியர் மீதான தாக்குதல். மாநிலங்கள் என்று சொல்லி வந்த போது மாநிலங்களுடைய அடிப்படையான கடந்த கால உரிமைகளை பறிக்கக்கூடிய அனைத்து விதமான மாநில சுயாட்சி உரிமையை பறிப்பது, அது நீட்டை சொல்லலாம், நிதியை சொல்லலாம், சகலத்தையும் சொல்ல முடியும். இது போன்ற தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற இதே காலகட்டத்தில் தான் நம்முடைய தொழிலாளிகள் இதுவரை பெற்றிருக்கிற எண்ணற்ற சட்டங்கள், உரிமைகள், இதன் மீது ஒரு கடுமையான தாக்குதலை இந்திய அரசாங்கம் துவக்கியிருக்கிறது. இவங்க கொண்டு வரக்கூடிய புதிய சட்டங்கள், அந்த சட்டம் இருக்கிற உரிமைகளை பறிப்பது மட்டுமல்ல, முதலாளிகளுடைய லாபத்தின் மீது நீங்கள் எந்த துருமையும் வீச முடியாது. இதுவரையில் பெற்றிருக்கிற போனஸ், அந்த சட்டங்கள், இவை எல்லாம் தேவையற்ற ஒரு சட்டங்களாக மாற்றுகிறார்கள். அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்தின் ஒரு அம்சம், நீங்கள் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறீர்கள், இந்த லாபத்தில் எங்கள் உழைப்புக்கு ஒரு பங்கு இருக்கிறது, உழைப்புக்குரிய ஊதியம் என்கிற முறையில் லாபத்திலும் எங்களுக்கு பாகம் வேண்டும், பங்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய போனஸ், கருணைத்தை கேட்கக்கூடிய அந்த உரிமை உனக்கு இல்லை என்று மோடி சொல்கிறார், இந்த அரசாங்கம் சொல்கிறார். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் லாபத்தை குறித்து ஒரு ரகசியத்தை கேட்டார், அதிகாரப்பூர்வ ஆட்சியின் தணிக்கை கணக்கை கேட்டார், வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த சட்டம் சொல்கிறது. இது தவறு என்று நான் போராடினால் வேலை நிறுத்தம் செய்வதற்கான உரிமையே உனக்கு இல்லை என்று சொல்கிறார். வேலை நிறுத்தம் செய்தால், வேலை நிறுத்தத்தை செய்வதற்கான தூண்டுதலை ஏற்படுத்தினால் 50,000 ரூபாய் வரையிலும் உனக்கு பனிஷ்மெண்ட் வழங்கப்படும் என்று இந்த சட்டம் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் சிறையிலே தள்ளுவதற்கும் தொழிற்சங்கமே ஒரு கிரிமினல் குற்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான அடக்குமுறைகளை, ஒரு கருப்பு சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இதை எதிர்த்து எப்படி போராடுவது? நம்மால் நல்ல முடியுமா? பலர் சொல்லுகிறார், அரசாங்கத்தின் முன்னால், அடக்குமுறை சட்டங்களின் முன்னால் அவ்வளவு ஈஸியாக நம்மால் ஒன்றுபட்டுவிட முடியாது, வெற்றி பெற முடியாது, அவர் அடக்கி விடுவார்கள் என்று அச்சுறுத்தக்கூடிய மீடியாக்கள், கருத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது. அவையெல்லாம் போய் எங்கள் அனுபவத்திலிருந்து நாங்கள் சொல்கிறோம். 75 ஆண்டு காலம் நீங்கள் சந்திக்காத தடைகளா, நாம் சந்திக்காத நெருக்கடிகளா, ஆட்சிகள் மாறி இருக்கிறது, கட்சிகள் மாறி இருக்கிறது, புதிய சட்டங்கள் வந்திருக்கிறது, அத்தனையும் எதிர்த்துத்தான் காப்பீட்டு ஊழியர் சங்கமும் LIC போன்ற பொதுத்துறைகளும் இணைந்திருக்கிறதே தவிர வெறும் சரணத்தின் மூலமாக அல்ல, அவர்கள் முன்னால் சரணின் மூலமாக. இது போன்ற போராட்டங்கள் மீண்டும் மீண்டும் தேவைப்படுகிறது. இந்த நவீன உலகமய காலத்திலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இனியும் சாத்தியமா என்கிற கேள்வியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் ஊர்வலங்களோ, இயக்கங்களோ, போராடுகிற உரிமைகளோ, சங்கமித்துக் கொள்கிற உரிமைகளோ, இது எதுவும் இந்த நாட்டில் இனி அனுமதி இல்லை என்று நவீனமான முறை வரக்கூடிய நவீன பாசிஸ்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவருடைய ஆட்சி காலத்திலேதான் இந்த காலகட்டத்தில் நாம் சங்கத்தை நடத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாங்கள் சமீபத்தில் தொழிற்சங்க இயக்கம் பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. வேலை நேரம் 8 மணி நேரம் என்பதை இது இல்லை என்று சொல்கிறார். 12 மணி நேரம் மட்டுமல்ல, 16 மணி நேரம் நவீன தொழிற்சாலைகளே என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார். இளம் தொழிலாளிகள் இரவு பாராமல் உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிற போது அவர்களுடைய உறக்கம் பறிக்கப்படுகிறது, குடும்பத்திற்கும் அவர்களுக்குமான உறவுகள் பறிக்கப்படுகிறது. இதன் காரணமாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் அவர்கள் மரணத்தை எதிர்கொள்கிறார். இது போன்ற அச்சுறுத்தல்களை காட்டி வேலையை பறிக்கிறது. உதாரணமாக ஹூண்டாய் என்கிற மிகப்பெரிய தொழிற்சாலை உங்களுக்கு தெரியும். அந்த தொழிற்சாலையில் கடந்த 20 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளிகளை, உனக்கு ஐவி இருந்தா, சுகர் இருந்தா, நீங்கள் மெடிக்கல் பரிசோதனை செய்து கொண்டு வேலைக்கு வர வேண்டும், இல்லை என்றால் வேலை பறிக்கப்படும், வெளியே போங்கள், எந்த சட்டத்தையும் படிப்பது கிடையாது.